French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையை நீக்கச் சொல்லி 15 மாவட்ட தலைவர்கள் டெல்லிக்கு படையெடுத்து திரும்பிய நிலையில் கட்சியின் தேசிய செயலாளர் மயூரா ஜெயக்குமாருக்கு எதிராக கோவாவுக்கு படையெடுத்து திரும்பியிருக்கிறார்கள் அவரின் எதிர்ப்பாளர்கள். சில மாதங்களுக்கு முன்னர்தான் மயூராவை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது. இந்த சூழலில் இந்த கோவா படையெடுப்பு கதர்களிடம் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. என்னதான் நடக்கிறது சத்தியமூர்த்தி பவனில்? நம்மிடம் பேசிய காங்கிரஸ் சீனியர் தலைவர்கள் சிலர் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரான KC வேணுகோபால் கடந்த ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி டெல்லிக்கு செல்வதாக கோவை விமான நிலையத்திற்கு வந்தார். கட்சி சீனியர்கள் நிர்வாகிகள் பலரும் அவரை வழியனுப்புவதற்காக வந்திருந்தனர். அந்த சமயத்தில்தான் தேசிய செயலாளர் மயூரா ஜெயக்குமாருக்கு எதிராக கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதுகுறித்து INTUC மாநில தலைவர் கோவை செல்வம் தலைமையிலான நிர்வாகிகள் வேணுகோபாலிடம் விளக்கினர். மயூரா ஜெயக்குமார் மீது ஏகப்பட்ட புகார்களையும் வாசித்தனர். கடுப்பான மயூரா ஜெயக்குமார் விமான நிலையத்தின் வாசலில் வைத்தே கோவை செல்வம் தரப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுத்தார். அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால் ஆபாசமாகவும் திட்டி அடிக்கவும் பாய்ந்தார். இந்த கலவரம் சமூக வலைதளங்களில் வீடியோவாக வைரலானது. அதைத் தொடர்ந்து கோவை செல்வம் அளித்த புகாரில் மயூரா ஜெயக்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்தது கோவை போலீஸ். இந்த விவகாரம் சீரியஸாகிக் கொண்டே போகவும் உரிய விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க ஜோதிமணி, சுதா, கோபிநாத், ராபர்ட் ப்ரூஸ், சசிகாந்த், செந்தில் ஆகியோர் அடங்கிய 5 குழுவை அமைத்தது டெல்லி. இந்த குழுவின் விசாரணைக்கு ஆஜராகாமல் கட்சி விதிப்படி தேசிய ஒழுங்கு கமிட்டிதான் ஜெயக்குமாரை விசாரிக்க முடியும், மாநில ஒழுங்கு கமிட்டிக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று ஜெயக்குமார் தரப்பினர் வாதாடினர். இதையெல்லாம் தலைமையின் கவனத்திற்கு கொண்டு சென்ற 5 குழு மயூரா ஜெயக்குமார் மீதே குற்றச்சாட்டை வைத்தது. மயூரா ஜெயக்குமார் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக உருண்டு கொண்டிருக்கும் இந்த விவகாரத்தில் சமீபத்தில் விசாரணையை தொடங்கியிருக்கிறார் தமிழகத்தின் மேலிட பொறுப்பாளர் கிரீஸ் ஜோடன்கர். விசாரணைக்கு ஆஜராக காங்கிரஸ் நிர்வாகிகளை சவுந்தரகுமார், சரவணகுமார், பழையூர் செல்வராஜ், கோவை செல்வம், சோபனா செல்வம் ஆகியோர் கோவாவுக்கு பயணப்பட்டார்கள். கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி ஜோடன்கரை அவரது கோவா இல்லத்தில் சந்தித்தவர்கள் பெரிய புகார் பட்டியல் ஒன்றையும் வாசித்திருக்கிறார்கள். நமது கட்சியில் கோவை முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த தளபதி முருகேசன் மயூரா ஜெயக்குமாரின் தொல்லை தாங்க முடியாமல் தான் திமுகவுக்கு தாவினார். அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு முருகேசனுக்கு தரப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகளான தினேஷ், சர்க்கிள் தலைவர்களான கர்ணன், விஜயகுமார், GR ஸ்ரீனிவாசன், வட்டார தலைவர் நடராஜன், தொழிற்சங்க தலைவர் துரை என மயூரா ஜெயக்குமாரின் உள்ளடி வேலைகளால் கட்சியிலிருந்தே விலகியவர்கள்தான் ஏராளம். டெல்லியில் உள்ள சிலரின் அனுகிரகம் இருப்பதால் ஜெயக்குமார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. இனியும் மௌனமாக இருந்தால் கட்சியே அழிந்து போய்விடும் என்று குமரியிருக்கிறார்கள் அந்த 5 படை. இதற்கிடையே மாவட்ட தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் மயூராவுக்கு எதிராக தீர்மானம் போடுகிறார்கள். அவர் மீது எள்ளளவும் தவறில்லை. EVKS இளங்கோவன் தலைவராக இருந்தபோது சஸ்பெண்ட் ஆனவர்தான் கோவை செல்வம். அவருடைய புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று டெல்லிக்கு அடுத்த காவடி தூக்க தயாராகிறது மயூரா ஜெயக்குமார் தரப்பு. மீண்டும் கோஷ்டி சண்டைகளின் மைதானமாக மாறத் தொடங்கியிருக்கிறது சத்தியமூர்த்தி பவன். French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.